கண்டிப்பா எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால ரெடி ஆகுறது ரொம்ப நல்லது. என்னெல்லாம் வேணும் அப்டின்னா, ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேர் இது 3ஆ பிரிச்சுக்கலாம். உங்க ஸ்கின் டெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஷியல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ரொம்ப ஹேப்பனிங்கா இருக்கிறது ஹைட்ரா ஃபேஷியல். அது மணப்பெண்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டீடான் பண்ணும்பொழுது, அவங்க ஸ்கின்ல ஏற்பட்டிருக்கிற கருமை எல்லாமே குறைஞ்சிரும். சில பேருக்கு முடி ரொம்ப பிளவுபட்டிருக்கும். கீழெல்லாம் ரொம்ப பழைய முடியெல்லாம் பிளவுபட்டிருக்கும். அதுக்கு வந்து ஸ்ப்ளிட் அண்ட் ரிமூவல் அப்படின்றத இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி செஞ்சால் கூட ஓகேவாக இருக்கும். ஆயில் மசாஜ் செஞ்சுட்டு ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு தனியாக, ஹேருக்கு தனியாக அப்படின்னு எடுத்துக்கலாம். சில பேருக்கு முதுகெல்லாம் ரொம்ப பிம்பிள்ஸ், மார்க்ஸாக இருக்கும். ஸோ அதனால் பேக் ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கலாம். ஸோ பாடி கேர் அப்படின்றது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சுக்கலாம், பார்லர்கள்லேயும் போய் செஞ்சுக்கலாம். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, பாம் ரிஃப்ளெக்ஸாலஜிலாம் இருக்குது. ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி செஞ்சாலே ஒரு ஃபுல் பாடிக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஹோம் கேரும் ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய ரியல் இம்பார்ட்டண்ட் டே அன்றைக்கி நீங்கள் ரொம்ப க்ளோயிங்காக, ரொம்ப அழகாக தெரிவிங்க. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணப்பெண்களுக்கு அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ரெடி ஆகணும் அதை பற்றி தான். நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட், எப்போ நம்ம ரெடி ஆகலாம்? 3 மாதம் முன்னாடியா, 6 மாதம் முன்னாடியா, இல்லைன்னா லாஸ்ட் 1 மந்தில் ரெடி ஆனால் போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி எப்போதுமே இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் ரெடி ஆகிறது ரொம்ப நல்லது. என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேர் இது 3ஆ பிரிச்சுக்கலாம். ஸ்கின் கேர்ன்றது ஃபேஷியல் ஸ்கின். இதுக்கு வேணுங்கிற ஃபேஷியல்ஸ் உங்கள் ஸ்கின் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஷியல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ரொம்ப ஹேப்பனிங்காக இருக்கிறது ஹைட்ரா ஃபேஷியல். அது மணப்பெண்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 3 மந்த்ஸ் முன்னாடியே இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களோட ஃபேஸில் ஹேர்லாம் இருந்தால் அதை ப்ளீச் பண்ணணுமா, இல்லை ரிமூவ் பண்ணணுமா அப்படின்ற கேள்வி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஹேர் ரிமூவ் பண்ணிங்கன்னா அடிக்கடி அப்புறமா நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு ஓகேன்னா நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஹேர் வந்து ப்ளீச் பண்ணி மறைக்கலாம். நிறைய பேருக்கு வெயிலில் போனதுனால ரொம்ப டேன் ஆகிருப்பாங்க. அவங்க வந்து டீடேன் தெரப்பி அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கேட்டு அவங்க டீடேன் செஞ்சுக்கலாம். டீடேன் பண்ணும்பொழுது அவங்க ஸ்கின்ல ஏற்பட்டிருக்கிற கருமை எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ அதுவும் 3 மந்த்ஸ் முன்னால் செஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டே வரலாம். இது மாதிரி ஹேருக்கு வந்து சில பேருக்கு ரொம்ப டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அந்த டைமில். ஆர் சில பேருக்கு முடி ரொம்ப பிளவுபட்டிருக்கும். கீழெல்லாம் ரொம்ப பழைய முடியெல்லாம் பிளவுபட்டிருக்கும். அதுக்கு வந்து ஸ்ப்ளிட் அண்ட் ரிமூவல் அப்படின்றத இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி செஞ்சால் கூட ஓகேவாக இருக்கும். ஸோ இதை செய்யலாம் நீங்கள். ஸோ ஹேருக்கு வேணுங்கிறது அட்லீஸ்ட் 1 to 2 மந்த்ஸ் முன்னாடியே நீங்கள் செய்யலாம். ஆயில் மசாஜ் செஞ்சுட்டு ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு தனியாக, ஹேருக்கு தனியாக அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு நாள் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கின் கேர் பண்ணலாம். இன்னொரு ஹாஃப் டே ஹேருக்கு நீங்கள் டைம் ஒதுக்கலாம். ஆர் 2ம் ரொம்ப ஓவராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நாள் ஸ்கின் கேர், அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்பொழுது ஹேர் கேர், இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி இப்போ ஸ்கின் அண்ட் ஹேர் முடிஞ்சது. பாடி கேர், சில பேருக்கு முதுகெல்லாம் ரொம்ப பிம்பிள்ஸ், மார்க்ஸாக இருக்கும். ஸோ அதனால் பேக் ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கலாம். இன்னும் சிலருக்கு நெக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும். அவங்க நெக்கு செஞ்சுக்கலாம். சிலருக்கு கையுடைய மேல் பகுதி மட்டும் ரொம்ப கருத்து போயிருக்கும் வெயிலில் போகிறதுனால, பைக்கில் போகிறதுனால. ஸோ ஹேண்ட்ஸ்க்கான ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஹேண்ட்ஸ்க்கான டீடேன் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு பார்லரில் போய் செஞ்சுக்கலாம். இது தவிர வீட்லேயும் நிறைய கேர் எடுத்துக்கலாம். ஆயில் மசாஜ் ரெகுலராக வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ ஆயில் மசாஜ் நீங்கள் வீட்லேயே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு வேணுங்கிறது நல்லெண்ணெய். மெயினாக நல்லெண்ணெய் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்ல நலங்கு மாவு வச்சு நீங்கள் இந்த ஆயிலில் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். பாடியில் துர்நாற்றம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஹேர் ரிமூவல் மெத்தட்ஸை கேட்டு உங்களுக்கு அண்டர் ஆர்ம்ஸ், பிகினி ஏரியா இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹேர் ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கான நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு எது சூட்டபிளோ அது பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதெல்லாமே செய்யலாம். ஐப்ரோஸ் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு நீங்கள் செய்யலாம்.
ஐப்ரோஸ் ஷேப் எப்படி வேணும்னு கேட்டு, உங்க ஃபேஸ்க்கு தகுந்த மாரி ஐப்ரோ ஷேப் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். நெறையா இருக்கு. ஒரு பிரைடுக்கு செஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதெல்லாமே வந்து 1 டூ 2 மந்த்ஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ பாடி கேர் அப்படின்றது வாரத்துல 1 நாள் நீங்க வந்து வீட்ல செஞ்சுக்கலாம். பார்லர்கள்லயும் போய் செஞ்சுக்கலாம். அதே மாரி ஸ்பா இருக்கு. நெறைய ஸ்பாலாம் இருக்கு. நம்ம ஊர்லயே இருக்கு. ஸோ ஒரு ஸ்பால போய் ஃபுல்லா நீங்க அன்வைண்ட் பண்ணலாம். உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். ஏன்னா, நீங்க இவ்ளோ வருஷமா நெறைய வொர்க் பண்ணியிருப்பீங்க. இல்லன்னா வந்து நெறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு பிரைடுக்கு இதெல்லாம் இருந்தா அது ஃபேஸ்ல கண்டிப்பா தெரியும். அதனால இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்றதுக்கு ஒரு ஸ்பால போய் நீங்க வந்து உங்க பாடிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கால்லேருந்து தலை வரைன்னு சொல்லலாம். இல்ல தலையிலேருந்து கால் வரையும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்பா ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கலாம். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, பாம் ரிஃப்ளெக்ஸாலஜிலாம் இருக்கு. ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி செஞ்சாலே ஒரு ஃபுல் பாடிக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சதுக்கு ஈக்குவலா இருக்கும். அவ்ளோ ரிலாக்ஸிங்கா இருக்கும். பாடியில இருக்கிற பெயின் எல்லாத்தையும் அப்படியே மெல்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துரும். அதனால ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியும், பாம் கைக்கு ரிஃப்ளெக்ஸாலஜியும் செஞ்சுக்கலாம். அதே மாரி தலைக்கு பிரஷர் பாயிண்ட் மசாஜ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரஷர் பாயிண்ட் மசாஜ் செஞ்சுக்கலாம். ஃபேஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஹைட்ரா ஃபேஷியல், அது தவிர இன்னும் நெறைய ஃபேஷியல்ஸ் இருக்கு. கோல்ட் ஃபேஷியல் இருக்கு, டைமண்ட் இருக்கு. அப்புறம் வந்து பிளாட்டினம் ஃபேஷியல் இருக்கு. இந்த மாரி நெறையா எலிமெண்ட் ஃபேஷியல்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி பேர்ல், அப்புறமா வந்து ஃப்ரூட் ஃபேஷியல் இந்த மாரி சிம்பிளர் ஃபேஷியல்ஸும் இருக்கு. நடுவுல 2 பெரிய ஃபேஷியலுக்கு நடுவுல ஒரு சின்ன ஃபேஷியல செஞ்சுக்கலாம். அது மாதிரி சில பேர் வந்து டாக்டர்ஸ் கிட்ட போய் ஒரு பீல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க ஃபேஷியல்ஸ செய்ய வேண்டாம். பீல்ஸ் செய்றீங்கன்னா, அது மட்டுமே நீங்க ஃபாலோ பண்றது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி ஃபேஷியல் செய்றவங்க அது மட்டுமே ஃபாலோ பண்றது பெட்டரா இருக்கும். 2த்தையும் கம்பைன் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஹோம் கேர் வீட்ல நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்க? ஒரு கிளென்சர் ஆர் ஃபேஸ் வாஷ், அப்புறம் சீரம், அப்புறம் வந்து வெளியில போகும்பொழுது யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன் இதெல்லாம் மறக்காம யூஸ் பண்ணுங்க. நைட்ல மறக்காம நைட் கிரீம போட்டுருங்க. ஏன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, நைட்டுக்கான சீரம் யூஸ் பண்ணி நைட் கிரீம யூஸ் பண்ணலாம். ஆனா இது எல்லாமே எல்லாருக்கும் ஒரே கிரீம் கிடையாது. அதனால உங்க ஸ்கின் டைப் என்ன அப்படின்றதுக்கு நல்ல ஒரு ஸ்கின் டெஸ்டிங் பண்ணிட்டு, ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய பர்ட்டிகுலர் ஸ்கின்க்கு எது சூட்டபிளா இருக்குமோ, அத கேட்டு வாங்கி செய்யுங்க. ஸோ இந்த மாதிரியான ஹோம் கேரும் ஃபாலோ பண்ணி, ட்ரீட்மெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுடைய ரியல் இம்பார்ட்டன்ட் டே அன்னைக்கு நீங்க ரொம்ப க்ளோயிங்கா ரொம்ப அழகா தெரிவீங்க. ஏன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் அழகா இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி ஃபேஸ்க்கு வந்து என்ன கலர் சூட்டபிளா இருக்கும், என்ன மாதிரி ஃபவுண்டேஷன், என்ன கன்சீலர், அதே மாதிரி என்ன லிப் கலர், ஐ ஷேடோ என்ன கலர் இதெல்லாம் நெறைய டவுட்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்கும் நீங்க ட்ரையல் பார்க்கலாம். ட்ரையல் பண்ணீங்கன்னா, எக்ஸாக்ட்டா இந்த சாரிக்கு இது நல்லாருக்கும். ஆர் இந்த டே டைம் லுக் இப்படி நல்லாருக்கும். நைட்ல ஈவினிங் லுக் இந்த மாதிரி இருக்கும். அப்படின்றதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ட்ரையல் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இப்போ ஆல்ரெடி உங்கள எல்லாரும் பார்க்க வந்துட்டுருப்பாங்க. ஸோ நீங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பெர்சன் இப்போ. அதனால எப்பவுமே ஃபேஸ் நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால உங்களுக்கு வந்து வேணுங்கிற கன்சீலர், ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் பவுடர் இதெல்லாம் ஒரு லிட்டில் லிட்டில் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும்னு பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அத எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் நீங்க கத்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு அத எப்படி யூஸ் பண்றோன்னே தெரியாம அப்படியே எடுத்து நெறைய பூசிடுவாங்க. அது மாரி இல்லாம ரொம்ப லெஸ் இஸ் மோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி ரொம்ப கம்மியான அளவே ரொம்ப நல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லைட் மேக்கப் எப்படி செஞ்சுக்கணுன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாரி நீங்க ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிரைடுக்கு முக்கியமா முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டியது. அது மட்டும் இல்லாம, என்ன கலர் சாரி சூட்டபிளா இருக்கும்? அப்படின்றதையும் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க போய் அந்த சாரி வாங்குனீங்கன்னா நல்லாருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்கின் டோன்க்கு என்ன மாதிரி கலர்ஸ் சில பேருக்கு காப்பர் சல்ஃபேட் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். சில பேருக்கு அது சூட்டே ஆகாது. சில பேருக்கு ராணி பிங்க் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்களுக்கு பிடிக்குமே தவிர, அவங்க ஸ்கின்னுக்கு அது சூட் ஆகாது. இன்னும் சில பேருக்கு மெரூன் தான் எல்லாத்துலயும் மெரூன் எடுப்பாங்க. ஸோ ஒரே கலர ரிப்பீட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு ஒரு லுக்குக்கும் டே டைம் லுக் ஈவ்னிங் லுக் அப்படின்னு தனியா இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ஒரு பிரைடல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ன மாதிரி ஜுவல்லரி சரியா இருக்கும்? ஸோ இந்த மாதிரி மார்னிங்ல வந்து ஆ ஒரு ஆக்ஸிடைஸ்ட் அந்த மாதிரி ஜுவல்லரி நல்லாருக்குமா? இல்லன்னா வந்து அவங்களுக்கு
ஒரு ஆன்டிக் லுக் ஜுவல்லரி நல்லா இருக்குமா? அப்படின்றத பார்க்கலாம். ஈவினிங்ல தான் யூசுவலி ஆக்ஸிடைஸ்லாம் நல்லாருக்கும். டே டைம்ல வந்து நார்மல் கோல்ட் இல்லன்னா வந்து ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி இதெல்லாம் வந்து மார்னிங் டைம்க்கு ரொம்ப நல்லாருக்கும். ஸோ நீங்க யூஸ் பண்ற சாரி, நீங்க எந்த டைம்ல இத யூஸ் பண்ண போறீங்க? மார்னிங்கா, ஈவினிங்கா, ஆஃப்டர்நூனா? அதுக்கு தகுந்த மாதிரியான கலர்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரியான ஜுவல்லரி இது எல்லாத்தையும் நீங்க மேட்ச் பண்ணி முன்னாடியே செட் பண்ணிட்டீங்கன்னா, டென்ஷனே இல்லாம இருக்கும். லாஸ்ட் மினிட்ல எல்லா பிரைட்ஸும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருப்பாங்க. நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா அத வந்து ஸ்மூத் செயிலிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்களும் பிளான் பண்ணுங்க. யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களோ, நீங்க இப்போலேருந்தே பிளான் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கன்சல்டேஷன் போங்க.